ஹாய் டீம், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் கிரிப்டோ கரன்சிலேருந்து எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி அட்டன் பண்ண எட்ஸ் பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு ஏர்ட்ராப்பில் வித்ராவ் எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். இதில் எட்ஸ் பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு டோக்கன் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ரேப்பிடு எட்ஸ்பிஎல் அப்படின்ற இந்த டோக்கனு. இந்த டோக்கனை நம்மளை எட்ஸ்பிஎல்லாக கன்வெர்ட் பண்ணலாம். பட் பண்ணுறது எப்படி அப்படின்றத இந்த டைமில் இப்போதைக்கு அவங்க வந்து கொடுக்கவே இல்லை. சரிங்களா, நான் எப்போவுமே கிடைக்கிற ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறது நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்சன். ஸோ நான் இப்போவே அந்த எட்ஸ் பிளாஸ்ட்டை வந்து அன்அஃபிஷியலாக செல் பண்ண போகிறேன். ஒரு வேளை செல் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க எப்படி வந்து செல் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறந்துடாமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கிடைக்கும். ஸோ அதனால தான் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ண சொல்கிறது. அண்ட் கூடவே நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்கும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ரொமோஷன், நம்மளுக்கு வீடியோவுக்கு கீழே வந்து கோவாக்கா அப்படின்ட்டு ஒரு லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ருபீஸை கொடுத்துட்டு ஒரு சில கிரிப்டோ காயின்ஸை இந்த ஏர்ட்ராப்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காண்டியே ஃபீஸ்க்காண்டி உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பிஎன்பி நம்மளுக்கு வேணும்னா கெட் பிஎன்பின்றதை கொடுத்துட்டு உள்ளே வந்து உங்களுக்கு இந்தியன் ருபீஸ்லேயே எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். இவங்க ஒரு யூபிஐ ஐடி வந்து கொடுப்பாங்க. பேமெண்ட்டை கிளிக் பண்ணியில் இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் வந்து பணத்தை அனுப்பிட்டு ஸ்கேன் பண்ணியோ இல்லைனா வந்து இந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி கொண்டு போயோ இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை அனுப்பிட்டு அந்த டிரான்சாக்ஷன் ஐடி அந்த இடத்துல போட்டுட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிரும். சரி, ஓகே. இப்போ ரேப்பிடு எட்ஸ்பிஎல் டோக்கனை எப்படி செல் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். எப்பவும் போல் நான் எட்ஸ்பிஎல் மைனிங் ஆப்பை வந்து ஓப்பன் ஆப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டோக்கன்ஸ் பேலன்ஸ் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல வித்ரா பட்டன் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த வித்ரா அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற வேலெட்டு, அதாவது நம்ம வந்து இந்த வேலெட்டு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு வேலை மெட்டாமாஸ்க் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, அந்த வேலெட்டில் இருந்து கூட்டிகிட்டு போகும். அந்த வேலெட் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கும். அப்படி உங்களுக்கு வேறு அக்கௌண்ட் மாற்றணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து மெட்டாமாஸ்கில் இருந்துச்சுன்னா மெட்டாமாஸ்க்கை தவிர்த்துட்டு இந்த எட்ஸ் பிளாஸ்ட் வேலெட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எட்ஸ் பிளாஸ்ட் வேலெட் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்கனாலே அந்த வேலெட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து வேலெட் இருக்கா, இதோட ப்ரைவேட் கீ எடுத்து வைக்கிறதுனா இந்த இடத்துல இருக்குது ப்ரைவேட் கீ. இப்போ இந்த இடத்துல ரேப்பிடு எட்ஸ்பிஎல் டோக்கன் நம்ம வந்து ரிசீவ் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது இந்த இடத்துல எத்தீரியம் இருக்கு இல்லையா, இந்த எத்தீரியம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இந்த எத்தீரியமை நீங்கள் கோவாக்காலே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் கோவாக்கால பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சஜஸ்ட் பண்ணுற விஷயம், டேரெக்டாக இந்த எட்ஸ்பிஎல் வேலெட்டுக்கு வந்து நீங்கள் வித்ரா பண்ணிட வேணாம். பிகாஸ் நம்ம இங்கேருந்து வித்ரா பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே செல் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ்லாம் நம்ம வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டோ இல்லைனா வந்து பிட்கீப் வேலெட்டோ இந்த மாதிரி வேலெட்டுக்கு ஃபஸ்ட்டு கோவாக்காலேருந்து வாங்கிட்டு அந்த வேலெட்லேருந்து இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் கம்மியான அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டே நம்மளுக்கு போதுமானது. இதை நான் எத்தீரியம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நினச்சேன்னா எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், டேரெக்டாக இங்கே கொண்டு வந்துடாமல் வேறு வேலெட்டுக்கு மூவ் பண்ணி அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறது நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிறது பிட்கீப் வேலெட்டு. பிட்கீப்னா பிட்கெட் தான். இப்போ வந்து மாற்றிட்டாங்க பேரை. முன்னாடி பிட்கீப்னு இருந்துச்சு. அதனாலே நான் வந்து அந்த பழக்க தோஷத்தில் வந்து உளறிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் என்னோடய வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன். என்னோடய வேலெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், ஆர்பிட்ரம் ETH. இதுதான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுற காயின். அங்கே உள்ள காயினும் இது தான். இது நான் ஆல்ரெடி வந்து ஒரு $19 செல் பண்ணி வித்ராவும் வந்து பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இருக்குது. நான் என்னோடய பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து வித்ரா பண்ணியிருக்கேன் $19 கிட்ட. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரிசீவ் அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு அங்கே கோவாக்கால நீங்கள் அதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். கோவாக்கால பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்துச்சுனாலும் சரி, எனக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக கோவாக்கா தான். கோவாக்கால ஆர்பிட்ரம் 1 அந்த நெட்வொர்க்கு வந்து போகணும். அந்த இடத்துல ஆர்பிட்ரம் ETHன்னு இருக்குது. இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சூஸ் பேக் வந்து சில நேரம் 0.50 போதும், சில நேரம் $1 வந்து தேவைப்படும். இப்போ எனக்கு 0.50 போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து இதை கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் போடணும். உங்களோட நேமு, இமெயில் ஐடி, அப்புறம் வந்து ஆர்பிட்ரம் ETHோட அட்ரஸ் நம்ம காப்பி பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அந்த அட்ரஸ் இந்த இடத்துல போட்டுட்டு இங்கே வாட்ஸ்அப் நம்பரு, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அந்த இடத்துல வந்து போட்டுருங்க. போட்டுட்டு பேமெண்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஒரு QR கோடு வந்து ஷோ ஆகும். இந்த QR கோடை நீங்கள் வேறு யார்கிட்ட ஃபோன்பேயில் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் ஃபோன்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அங்கே ஷேர் பண்ணி பே பண்ணாலும் சரி. அப்படியும் இல்லைனா அந்த UPI ஐடி இருக்கு இல்லையா, அந்த UPI ஐடி காப்பி பண்ணிட்டு கொண்டு போயிட்டு அந்த இடத்துல UPI ஐடின்னு இருக்கும், அந்த இடத்துல வந்து போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி ஆர் ரெஃபரன்ஸ் ஐடின்னு ஒன்று ஷோ ஆகும். அந்த ஐடியில் ஏதாவது ஒன்று தூக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து போட்டுருங்க. இதில் எழுதிருக்கு பாருங்கள், UTRன்னு ஒன்று இருக்கும், டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும், ரெஃபரன்ஸ் ஐடின்னு இருக்கும். ஏதாவது ஒன்று போட்டால் வந்து போதும். போட்டுட்டு ப்ளேஸ் ஆர்டர்ன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஐடி வரும். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட வேலெட்டில் வந்து ரிசீவ் ஆகிரும்.
இப்போ ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அங்கே உள்ள அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவாக பண்ணி காமிக்கிறேன். எட்ஸ் பிளாஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே நான் வந்து வந்துட்டேன். மேலே வந்து அந்த வேலட் செக்ஷனை கிளிக் பண்ணோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் ஷோ ஆகும். அப்படி இல்லைனா இந்த இடத்துல காப்பின்னு இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஒரு 50% இல்லைனா வந்து ஒரு 20 சென்ட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து அங்கே கரெக்டாக வந்து சென்ட் பண்ணுங்கள். இங்கே சென்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து 0.22 எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அது மாதிரி உங்களுக்கும் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் பேக் வந்து இந்த இடத்துல வித்ரா பட்டனை இப்போ வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படின்றத கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எவ்வளோ டோக்கன் வித்ரா பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வந்து போட்டுருங்க. பட் நம்ம வந்து இங்கே ஷோ ஆகுது இல்லையா, அதே ப்ரைஸுக்கு நம்மளால் வந்து செல் பண்ண முடியாது. அப்படி நினச்சா அது வந்து ஒரு கனவு தான். சரி, ஓகே. இந்த இடத்துல மேக்ஸிமம் கொடுத்து இதை வந்து வித்ரா வந்து பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துறதுக்கப்புறம் மறுபடியும் வந்து வித்ரா பட்டன் கேட்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சென்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்கும். ஆனால் அது வந்து கொடுத்த உடனே வெளியில் வந்துடுது. ஓகே, நான் எகைன் வந்து வித்ரா கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் என்னையா அது வித்ரா ஆகிடுச்சா? ரைட்டு, வித்ரா ஆகி வேலட்டுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மறுபடியும் வேலட்டை கொடுத்துட்டு இப்போது இந்த இடத்துல வந்து எட்ஸ் பிளாஸ்ட் டோக்கன் நம்மளுக்கு வந்து WHBL இல்லை பக்கில் இருக்குதா? வித்ரா மேலே இந்த இடத்துல ஹிஸ்ட்ரியை தொடுறேன். இதுக்குள்ளே வந்து பெண்டிங்கில் நிற்கிது. இதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். வித்ரா மறுபடி சென்ட். இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த எட்ஸ் பிளாஸ்ட் வேலட்டுக்கு வந்து வந்துடும். அங்கே ரிசீவ் ஆகிரும். அங்கேருந்து நம்ம மறுபடியும் வந்து வித்ரா பண்ணலாம். நீங்கள் எந்த இடத்துல ப்ரூஃப் பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் செல் பண்ணின டோக்கன்ஸ்லாம் 807 ஒரு தடவை செல் பண்ணியிருக்கேன், 123 ஒரு தடவை சொல்லியிருக்கேன். இப்போ வந்து 26 நான் வந்து பண்ண போகிறேன். இந்த ஆப் நம்ம லைவில் தான் இருக்குது. நியூ யூசர்ஸ் ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு லிங்க் வந்து அங்கே கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல WHBL வந்து இருக்குது. இதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா அங்கே ஆர்பிட்ரம் ஒன்று கோவாக்கால ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது கொடுத்தோம் இல்லையா, நான் அந்த அட்ரெஸ்ஸே வந்து நான் போட்டுக்க போகிறேன். அந்த அட்ரெஸ் இப்போ இந்த என்கிட்ட வேலட்டில் இருக்குது. ஓகே, போட்டுட்டு என்கிட்ட இருக்கிற ரேப்பிட் HBL சூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றத கொடுத்தேன்னா மறுபடியும் சென்ட் பட்டன் வந்து கேட்கும். அதை கொடுத்துடலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் நம்மளுக்கு வந்து கேட்குது. அதனால தான் டேரெக்டாக எத்தீரியம் இங்கே கொண்டு வந்துடாமல் அங்கே கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டு இங்கே கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரே கல்லில் 2 மாங்கன்ற கதையாக அங்கே செல் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து கொடுக்கணும். அந்த ஃபீஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. இதை வந்து கொடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் இங்கே வந்து ரேப்பிட் HBL வந்து நான் எனக்கு டோக்கன் ரிசீவ் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன் பாருங்களே, WHBL இந்த இடத்துல எனக்கு ரிசீவ் ஆகிருச்சு. 26 டோக்கன் வந்திருக்கு. ஆல்ரெடி 23 டோக்கன் நான் வித்ரா பண்ணி வச்சுருந்தேன். அது கூட சேர்த்து இப்போ என்கிட்ட 149 டோக்கன் வந்து இருக்குது. இதை எப்படி செல் பண்ணுறது? இந்த இடத்துல டிஸ்கவர் ஆப்ஷன் கீழே வந்துருக்கா. ஒருவேளை நீங்கள் ட்ரஸ்ட் வேலட் யூஸ் பண்ணிங்கன்னா அதுலேயும் டிஸ்கவர் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூனிஸ்வாப் அப்படின்றத தேடுங்க. இப்போ என்கிட்ட வந்து யூனிஸ்வாப் வெர்ஷன் 3 இருக்குது. அதை நான் தேடிட்டேன். அப்படி இல்லைனா மேலே வந்து சர்ச்சில் கூட நீங்கள் யூனிஸ்வாப்னு தேடி அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, யூனிஸ்வாப் ஓப்பன் பண்ணினோன்னே மேலே வந்து இப்போ எனக்கு செயின் வந்து ஸ்மார்ட் செயினில் வந்துருக்கு. நான் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஆர்பிட்ரம் 1 அப்படின்ற எத்தீரியமுக்கு வந்து மாற்றிக்கணும். இப்போ வந்து ஆர்பிட்ரம் அப்படின்னு இருக்கா, ஆர்பிட்ரம் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் பட்டனை வந்து கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து WHBL இதில் வந்து எனபிள் பண்ணணும். இந்த இடத்துல செலக்ட் டோக்கன் இருக்குல்ல, இதை நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து WHBL அப்படின்ட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ரேப்பிட் HBL டோக்கன் நம்மளுக்கு வந்து காமிக்கும். இதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த ரேப்பிட் HBL டோக்கன் காமிக்கலை அப்படின்னா நான் ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒன்று கொடுப்பேன். போஸ்ட்லேயே கான்ட்ராக்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பேன். அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் போட்டுங்கன்னா அந்த காயின் வந்து ஷோ ஆகும். எங்கே இந்த இடத்துல நேம் சர்ச் பண்ணுவோம் இல்லையா, இந்த இடத்துல அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை போட்டிங்கன்னா அந்த ஷோ ஆகும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மேக்ஸிமம் அப்படின்ற ஒரு பட்டனை கொடுக்கையில எனக்கு வந்து மேக்ஸிமமாக எத்தனை காயின் இருக்கோ அது எல்லாம் சூஸ் ஆயிடுச்சு. இதோட ஒர்த்து நம்மளுக்கு வந்து ஆர்பிட்ரம் எத்தீரியமில் 2.73 தான் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இப்போதைக்கு செல் பண்ணினா இவ்வளோ தான் கிடைக்கும். ஃபியூச்சரில் போகுமா போகாதா அப்படின்றத அவங்க அப்டேட் விட்டதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கலாம். HBL டோக்கனாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சரியான ப்ராஃபிட் கிடைக்கும். பட் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே பெரிய விஷயம். நம்ம வந்து ஜஸ்ட் வந்து டெய்லி வந்து அதுக்குள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணி கிளைம் பண்ணதுனால மட்டுமே எனக்கு இது கிடச்சிது. ஸோ இது போதும் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்வாப் பட்டனை கிளிக் பண்ணி இதை வந்து ஸ்வாப் பண்ண போகிறேன். ஸ்வாப் கொடுத்து கன்ஃபார்ம் ஸ்வாப்ன்ற கொடுக்கணும். புதுசாக யூனிஸ்வாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு சும்மா ஒரு 2 ப்ராசஸ் வந்து கேட்கும். சைன் ஒன்று கேட்கும். அதுக்கப்புறம் வந்து எனபிள் WHBL அப்படின்னு கேட்கும். அதை மட்டும் வந்து கொடுத்துக்குங்க. இப்போ நான் கன்ஃபார்ம் வந்து கொடுக்குறேன். இது வந்து 0.09 சென்ட் தான் வந்து கேட்குது இந்த டிரான்சாக்ஷனுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகிட்டு ஸ்வாப் சப்மிட்டட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி ஷோ ஆயிடுச்சுன்னா உங்களுடைய HBL வந்து
எத்தீரியமாக கன்வெர்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இன்ட்டு கொடுத்துட்டு வெளியில் போயிட்டு நம்மள்ட்ட 0.30 சென்ட் இருந்த HBL இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட ஆர்பிட்டர் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 3.1 எத்தீரியம் வந்து இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட $2 $2.72 வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. இதை எப்படி நீங்கள் இந்தியன் ருபீஸாக செல் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எப்போவுமே டெலிகிராம் சேனலில் இருக்கும். அப்படி இல்லைனா இந்த போஸ்ட்லேயே நான் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற எத்தீரியம் எவ்வளோன்றதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அந்த எத்தீரியமுக்கு நான் இந்தியன் ருபீஸில் எவ்வளோ கொடுப்பேன்றதை சொல்கிறேன். அப்படி நீங்கள் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா எனக்கு வந்து அந்த எத்தீரியமை செல் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோன்பேலேயோ ஜிபேலேயோ உங்கள்கிட்ட இருக்கிற எப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை என்னோடய அட்ரஸுக்கு சென்ட் பண்ணிவிட்டு எத்தீரியமை உங்களுக்கு ஜிபேயோ ஃபோன்பேயோ இந்த மாதிரி விஷயத்தில் காசை வந்து வாங்கிக்கோங்க. UPI மட்டும் அனுப்பி விட்டிங்கன்னா நான் வந்து போட்டு விட்ருவேன். ஓகே, இதுதான் இதில் உள்ள அப்டேட்டு. இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைன்னா நெக்ஸ்ட் ஏர்டாப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.